முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பாக்குறவங்க மனசுல முருகனை நினைச்சு ஓம் முருகான் டைப் பண்ணுங்க. முருகனோட மெசேஜ் நமக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்க தவறுகள் செஞ்சிருந்தாலும், தவறுகள் பல தடவை செஞ்சிருந்தாலும் அதை மன்னிக்க கூடிய ஒரு பெரிய மனசு இருக்கிறவர் தான் முருகன். சோ அவர் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்க மனசார வேண்டி கேட்டாலும் அதை மன்னிச்சு விடுறாரு. இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்களை ரொம்ப கூட இருக்கவங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்ட சில விஷயத்த மறந்தே போயிட்டீங்க. சில இடத்துல அவங்களோட தவறுகள் மட்டுமே ரொம்ப மேல தெரியுதே தவிர அவங்க செஞ்ச சில நல்ல விஷயங்கள் உங்களோட மனசுக்குள்ள அப்படியே மறந்தே போயிடுச்சு. சோ அத நீங்க ரீகால் பண்றக்கூடிய விதமா இந்த வாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா நீங்க செஞ்ச சில தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச விஷயத்துக்கு முருகன் மன்னிச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களோட அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்களோட மாமனார் மாமியாரா இருக்கலாம், உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்களோட வைஃபா இருக்கலாம், உங்களோட சித்தப்பா தாத்தா மாமா யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களோட பெரியவங்களோட கால்ல தொட்டு வணங்குங்க. கண்டிப்பா அந்த தொட்டு வணங்குறதுக்கு எதுக்குமே ரீசன் தேவையில்லை. அது இந்த காலகட்டத்தில் நீங்க மறந்தே போயிருந்திருக்கலாம். பட் அது ரீசனே தேவையில்லை. ஒரு தேங்க்யூ சொல்லுங்க, இல்ல சாரி சொல்லுங்க, எது வேணாலும் உங்களோட மனசுல நினைச்சு அவங்களோட கால்ல தொட்டு கும்பிடுங்க. கண்டிப்பா இந்த வாரத்துல உங்களோட ஹாப்பினஸ்ல சேஞ்சஸ் பாப்பீங்க. இது 100% பாப்பீங்க. இந்த அடுத்த வாரம் முருகன் ரீடிங்குள்ள உங்களோட மனசு ஒரு லைட்டா இருக்கிறது உங்களால ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும், எந்த மெடிடேஷனே பண்ணாம. ஏன்னா அவ்வளவு அருமையான முருகன் அருள் நமக்கு இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு. ஓம் முருகா.